என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு நயன்தாரா பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர்களுக்கு நிறைய பட்டங்கள் வந்துட்டு மக்கள் அன்பா கொடுப்பாங்க. ஆனா ஒரு சில காலங்கள் போகும்போது எனக்கு இந்த பட்டம் வேணாம், என்னை இப்படி கூப்பிடாங்க, என்னோட நேம் சொல்லி மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ற வழக்கத்துல இருந்துப்பாங்க. அந்த வகையில கமல், சிம்பு, அஜித் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ நடிகை நயன்தாராவும் அந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. என்ன யாருமே இதுக்கப்புறமா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடாங்க, நயன்தாரா அப்படின்னே கூப்பிடுங்க. ஏன்னா நீங்க இப்படி ஒரு பேரை எனக்கு வச்சிருக்கீங்க, உங்களோட பேர் ஆதரவால தான் நான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த பேர் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் வந்துட்டு அதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இருந்தாலுமே வந்துட்டு இந்த பட்டம், விருது இது எல்லாமே வந்துட்டு இருக்கணும் தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்துட்டு நம்மள ஒரு செயலிழக்க வச்சிரும். அதனால வேண்டாம், என்னை வந்துட்டு இதுக்கப்புறம் நயன்தாரா அப்படின்னு மட்டும் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் கிடையாது, நயன்தாரா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தெலுங்கு சினிமாவோட நேச்சுரல் ஸ்டார்னு நம்ம நானியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாடிட்டு வராங்க. ஸோ நானியோட இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்க ஒரு திரைப்படமாக பார்த்தீங்கன்னா த பேரடைஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்துட்டு ஸ்ரீகாந்த் ஓடேலாவோட இயக்கத்தில் வந்து உருவாகிட்டு வருது. இந்த திரைப்படத்தில் வந்து இதுவரைக்கும் நானி நடிச்சே இருக்காத ஒரு சூப்பரான வலிமையான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஸ்டேட்மெண்ட் வீடியோ வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்புறமா இங்கிலீஷ் ஆகிய மொழிகளில் வந்து வெளியாகிருக்கு. ஸ்பானிஷ்லையும் வெளியாகிருக்கு. மற்ற மொழிகளில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு காகங்கள் பத்திய ஒரு கதையா தான் எடுத்திருக்காங்களாம். இந்த படத்து மூலமா தெலுங்கு சினிமாவில் வந்து பிரபல பாலிவுட் நடிகை சோனாலி குல்கர்னி வந்துட்டு அறிமுகமாகறாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க நானியோட அம்மா கேரக்டர் வந்துட்டு பண்றாங்களாம். காகங்களை மையப்படுத்தி எடுக்கிற இந்த ஒரு திரைப்படம் எப்படி வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் மெஹந்தி சர்க்கஸ் கூட்டணி கம்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜன், இயக்குனர் ராஜு சரவணன் இவங்க இணைஞ்சு ஒரு சூப்பர் ஹிட் படத்தை வந்து கொடுத்திருந்திருப்பாங்க. அதுதான் மெஹந்தி சர்க்கஸ். தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பே இல்லாமல் வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸில் மாயாஜாலம் செஞ்சிருக்கோம், விமர்சனம் ரீதியாகவும் கூட வெற்றி அடைஞ்சிருக்கும். அந்த மாதிரி வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தான் மெஹந்தி சர்க்கஸ். இந்த ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், வசீகரமான காதலாக இருக்கட்டும், அண்ட் அதோட வந்துட்டு எடிட்டிங்காக இருக்கட்டும், அண்ட் படம் எடுத்திருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இந்த திரைப்படத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்த வந்து கொடுத்துருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு டிசம்பர்லயே ஆரம்பிச்சாச்சு, கடந்த டிசம்பர்லயே. ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாலக்கோடு, தர்மபுரி அந்த மாதிரி ஒரு மலைப்பகுதிகளில் அழகான பிரதேசங்கள்ல தான் வந்துட்டு ஷூட்டிங் போயிருக்கு. இப்போ வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சீக்கிரமே ட்ரெய்லருக்கான அப்டேட் வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு வெளியாகிருக்கு.